கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சிம்பிளா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கே ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம கடைக்கு போய் எந்த பொருளுமே வாங்க தேவையில்லைங்க. வீட்ல இருக்க பொருட்கள பயன்படுத்தியே ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர் இந்த மாரி ப்ரீ ஹீட் பண்ணிக்க போறோம். இந்த குக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து உள்ள வச்சுடுறேன். வச்சுட்டு இதோட மூடியில இருக்க கேஸ்கெட் விசில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, இத மூடி போட்டு மூடிடலாங்க. இதில வந்து கேஸ்கெட் விசில் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. வெறும் மூடி மட்டும் போட்டுட்டு இந்த மாரி மூடிடலாம். அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டு, இத வந்து நல்லா இந்த மாரி பீட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. மிக்ஸிங் பவுல்ல எதுவுமே தேவையில்ல. மிக்ஸி ஜார்லயே வந்து ரொம்பவே சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா இதில என்ன சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போறேங்க. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க மைதா மாவு சேர்த்து கூட பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்த்தியா பண்ண போறோம். இப்போ அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா, அதே கப்பால தான் மெஷர் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த கப்பால மாவு எடுக்கிறீங்களோ, அதே கப்பால எல்லா பொருட்களுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததா இதில என்ன சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்க்க போறேங்க. நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்ததுன்னா, அது வந்து ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸிங் பவுல் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம எல்லா பேட்டர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இதில தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அது இதில நான் சேர்த்துக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மலா நம்ம குக்கிங் யூஸ் பண்ற ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. நீங்க வெண்ணெய் இருந்தா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லன்னா நெய் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா, இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா, நான் காஃபி பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த மிக்ஸர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு காஃபி ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்றதால நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம மிக்ஸர் கூட சேர்த்துட்டு, மறுபடியும் ஒரு தடவ வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம பேக்கிங் பவுடர்லாம் இன்னைக்கு சேர்க்க போறதில்ல. வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்ய போறோம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவ நல்லா அரைச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த மாரி இருக்கணும் பேட்டர். நம்மளுடைய சூப்பரான கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்டரு, மிக்ஸிங் பவுல் எதுவுமே தேவையில்லங்க. ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். அடுத்ததா வந்து இது நம்ம மோல்டுல ஊத்திடலாங்க. நம்ம இன்னைக்கு மோல்டு எதுவும் பயன்படுத்த போறதில்ல. வீட்ல இருக்க சாதாரணமான பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பயன்படுத்த போறோம். டிஃபன் பாக்ஸு. அதில கொஞ்சமா நெய் வந்து இது மாரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா ஓரங்களும் படுற மாரி இது மாரி அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா இந்த டிஃபன் பாக்ஸ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு, இது மாரி வந்து டஸ்ட் பண்ணிக்க போறேன். நீங்க மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி செய்றதால, அதே மாவு வச்சு இந்த மாரி வந்து நான் ஃபுல்லா வந்து தட்டி விட்டுறேங்க. பாருங்க மாவு வந்து எல்லா ஓரங்களும் இந்த மாரி நல்லா பட்டுருக்கணும். அப்பதான் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இருக்குல்ல, அத வந்து இதில சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாம் இதில சேர்த்ததுக்கு அப்புறமா, உள்ள இருக்க பபிள்ஸ்லாம் வெளில வர மாரி இது மாரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாரி தட்டிக்கிட்டிங்கன்னா, உள்ள இருக்க பபிள்ஸ்லாம் வெளில வந்துரும். அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து ஹீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த குக்கருக்குள்ள இத வச்சிடலாம். மேல வந்து கொஞ்சமா நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம கேஸ்கட் போடாம வந்து மூடி போட்டிருந்தோமோ, அதே போல இப்போ மூடி போட்டுக்கலாம். விசில் கேஸ்கட் எதுவுமே போடக்கூடாதுங்க. சரியா வந்து எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு இது பேக் பண்றதுக்கு. நீங்க வந்து அடுப்பு சிம்ல தாங்க வைக்கணும். கண்டிப்பா வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா வந்து நம்மளோட கேக் வந்து வந்திருக்குன்னு. இது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு இந்த மாரி கரண்டியோட பேக் சைடு அது மாரி ஏதாவது உள்ள வந்து இது மாரி குத்தி பார்த்தீங்கன்னா, அதில வந்து மாவு எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வெளியில எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்லேருந்து வெளியில எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாரி வந்து கவுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல தட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒட்டாம நம்மளுடைய சூப்பரான கேக் எப்படி வந்துருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்பவே ஸ்பாஞ்சியா சூப்பராவும் இருந்தது டேஸ்ட்டு. இப்ப நான் இத கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லி. சாப்பிடுறதுக்குமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் தேவை அப்படின்னா, காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா அத நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எளிமையா செஞ்சிடலாம்.
எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.